அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் பாளையில் அரசு பேருந்தில் மாணவர்கள் முண்டியெடுத்து ஏற முயன்றதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேருந்தின் முன்பக்க கதவு மூடப்பட்டிருந்ததால் தற்போது அங்கு மாணவர்கள் முண்டியெடுத்து ஏற முயற்சி செய்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெயசிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெயசிங், வணக்கம். தற்பொழுது மாணவர்கள் பேருந்தில் முண்டியடித்து ஏறுவதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அங்குள்ள சூழல் என்ன தொடர்பான முழு விவரங்கள்? நிச்சயமாக சலோமி, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில அரசு உதவி பெறும் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த பள்ளியில படித்து வருகிறார்கள். அந்த பள்ளிக்கு எதிர்ப்புறம் இருக்கிற பேருந்து நிறுத்தத்துல நேற்று மாலையில பேருந்தில் ஏறுவதற்காக தங்களோட பள்ளி முடிந்து பேருந்தில் வீடுகளுக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்துல காத்திருக்கிறாங்க. அந்த பகுதியில பேருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பேருந்தில் ஏறி அந்த பேருந்து சரியாக ஹை கிரவுண்டில் இருந்து பாளை பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்து. அந்த பேருந்தில் ஏறுவதற்காக ஏறி இருக்கின்றன. கூட்டம் அதிகமாக இருந்ததால் முண்டி அடித்து ஏறி இருக்கிறார்கள். இந்த நேரத்துல அந்த பேருந்தினுடைய முன்பக்க கதவும் பூட்டி இருந்தது. அதனால் முன்பக்கம் வழியாக ஏற முடியாததால் மாணவர்கள் எல்லோருமே பின்பக்க கதவு வழியாக ஏற முயற்சித்திருக்கிறார்கள். அப்பொழுது பேருந்தும் நகர்ந்து சென்றிருக்கிறது. மாணவர்களை முறையாக எல்லோரையும் ஏற்றிவிட்டு கதவுகளை அடைக்காமல் மாணவர்கள் ஏறிக்கொண்டிருக்கும் போதே பேருந்து நகர்ந்து சென்றதால கூட்ட நெரிசலில் 2 மாணவர்கள் எதிர்பாராத விதமாக அங்கிருந்து கீழே விழுந்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை அந்த பகுதியில் உள்ள ஒருவர் வீடியோவாக எடுத்திருக்கிறார். அது தற்போது இந்த காட்சி அனுபவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வழித்தடமானது அதாவது பாளை பேருந்து நிலையம் மற்றும் ஹை கிரவுண்ட் மற்றும் புதிய பேருந்து நிலையம் ஜங்ஷன் பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடம். அது மட்டுமல்லாமல் இந்த வழித்தடத்துல அநேக பள்ளிகள் இருக்கிறது, கல்லூரி நிறுவனங்கள் இருக்கிறது, மாணவர்கள் மாணவிகள் அதிகமாக வந்து படிக்கக்கூடிய ஒரு வழித்தடம். இந்த பகுதியில குறிப்பாக ஹைகிரவுண்டுக்கு செல்லக்கூடிய அந்த சிவப்பு நிற பேருந்துகள் மட்டுமே பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலான பள்ளி மாணவ மாணவிகள் வந்து கிராமப்புறங்களிலிருந்தும் இந்த பள்ளிகளுக்கு வந்து படித்து வராங்க. இவங்களுக்கு பஸ் பாஸ் இருக்கிற சூழ்நிலையில் அந்த சிவப்பு கலர் பேருந்துகள் மட்டும்தான் ஏறுவாங்க. மற்ற பேருந்துகள் எதுவுமே வராது. பெரும்பாலும் தனியார் பேருந்துகள் தான் வரும். அதனால நம்ம இந்த காட்சிகள் கூட பார்க்கலாம். தனியார் பேருந்து பின்னாடி வரும், அதுல மாணவர்கள் யாரும் ஏற மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாணவர்கள் வந்து பேருந்து வசதி இல்லாதனால முண்டியடித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது அனுதினமும் காணப்படுகிறது. இதனால அந்த பகுதியில கூடுதலாக இந்த பள்ளி விடும் நேரங்களிலாவது அரசு பேருந்துகளை இயக்கி மாணவர்கள் சீரான முறையில வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெயசிங்.